வாழ்க்கை நாடகத்தில் உன்னுடைய இடம் எங்க? நீ யாராக இருக்கிற? நீ என்னவா நடிக்க வந்துக்கிற இங்கே? முதல்ல அதுவே உனக்கு தெரியாது இல்லை, அதை முதல்ல நான் கண்டுபிடிப்பேன். 2 கதை சொல்லுவேன், நீ சொல்கிற கதையெல்லாம் பார்த்து ஓகே நீ இந்த மாதிரி ஆள், இந்த கதை தான் உனக்கு என்ன பண்ணுவான். அங்கே செருப்பால் 2 அடி வச்சவொடனே அப்போ நான் கதை கேட்கும்போது நீ கதை கேட்க மாட்டேன்னு. அப்போ அவ்வளோ நல்ல மாதிரி காலைல கதை கேட்டேன். என்ன செய்யுது? கதை கேட்டேன், கதை கேட்பேன். அப்புறமா நீ என்ன பண்ணுவேன்? அப்புறமா நீயே புலம்ப விட்டு ரூமில் போய் கது முன்னே அழுவேன். இவனை எப்படி தான் திருப்தி பத்துறதுன்னு தெரியல. என்ன திருப்தி பத்துறதுக்கு வரல. நான் அப்போ ஒரு கதை சொல்லுவேன். யாரை திருப்தி பற்றின்னு போ, உன்னை திருப்தி பற்றி, என்னையா திருப்தி பற்று, என்ன திருப்தி பற்றுறதுக்கு வேலை கிடையவே கிடையாது. பயங்கர அடி வாங்கின அடியெல்லாம் வாங்கின்னு வந்து வெளியே வந்து சொல்லவே மாட்டாங்க. 40 days போன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் போவதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா போனாக்க நம்ம கதை வர தெரிஞ்சிடும்ல, போகணும் சொல்லுவாங்க. ஏன்னா பயம் இருக்கும். ஒரு கால் நமக்கு புரியாத விஷயம்னா அவளுக்கு புரிஞ்சு அவள் அறிவாளி ஆகிட்டான்னா, அதனால் என்ன பண்ணாத, போவாத. அப்போ நீ ஏன் போன? ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி ஏன் போனேன்னு இவங்க கேட்க மாட்டாங்க. இப்போ எது இல்லாமல் ஒருத்தர் 2 வாட்டி போனாங்க. ஏன் 2 வாட்டி போனாங்க ஒருத்தர்? அப்போ அந்த வாழ்க்கை நாடகத்துக்கு நடிக்கணும்னா முதல்ல நீ யாருன்னு எனக்கு தெரியணும். உனக்கு தெரியறதுலாம் பிரச்சனை கிடையாது. நான் எப்படி சொல்ல முடியும்? நீ யாரும் தெரியாமல் உன்னை பார்த்து எப்படி நடிக்க சொல்ல முடியும்? இப்போது கத்தி வச்சுன்னுக்கிற, ஒரு கத்தி வச்சுன்னுக்கிற, இல்லைன்னா எல்லாத்தையும் சொருகிறதுக்கு மீனை பூச்சி வச்சுன்னுக்கிற. இப்போ என்னை கேட்குற குத்துவான்னு புரியுதா? ஒருத்தன் கத்தியை கழுத்தில் வச்சுட்டுக்கிறான் குத்தவான்னு. இப்போ ஒரு கேள்வி தான். கேள்வி என்ன? இப்போ நான் குத்தவான்னு என்ன சொல்லிட்டான்? குத்துன்னா அந்த கொலைக்காரன் குத்திடுவான் கழுத்தில் தொண்டியில் எங்கன்னா. குத்தாதன்னா மீன் பிடிக்கிறோம், குத்தாமல் மீனை விட்டுருவான். என்ன செய்யுது இப்போ நான்? அப்போ நீ எந்த சுச்சுவேஷன் இருக்கிறதுலன்னு எனக்கு தெரியாமல் நான் என்ன செய்ய முடியாது. அப்போ உன்னை தெரியணும் எனக்கு. 40 நாள் வந்து என்ன தெரியுது வருதுன்னு நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க. 40 நாள் உனக்கு, அது உனக்கான 40 நாட்கள். நான் சொல்லும்போது நீ படிக்கும்போது எனக்கான 40 நாள்னு வச்சுக்கணும். அந்த கோர்ஸ் பேர் எனக்கான 40 நாள். ஒரு 40 நாள் கிடையாது. அது யாருக்கான 40 நாள்? உனக்கான 40 நாள்னால் உன்னை தெரியாது உனக்கு எப்படி? நான் உனக்கு தெரியாது உன்னை எனக்கு தெரிஞ்சிடும். ஒரு 2-3 நாள் உன்னை கண்டுபிடிச்சிருவேன். இந்த நாய் கொலிக்குமா கொலிக்காதா, அதுக்கான சில இதுங்க விஷயம்லாம் வச்சுக்கிறேன். நான் பார்த்து நடக்கும்போது பின்னாடி சுத்த பார்ப்பேன், பார்த்து பேசும்போது கண்ணை பார்ப்பேன். இது மாதிரி கண்ட இடத்த பார்த்துட்டு ஓகே இந்த குந்தும் போதே தெரியும் நீ உந்து அப்படின்னுவாங்க. நான் எடிட் பண்ணிட்டேன். அந்த மாதிரி ஒருத்தர் நடக்கிட்டே பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு 2 விஷயம் பேசினா புரிஞ்சிடலாம். ஒரு பானை சோத்துக்கு. அப்போ வாழ்க்கை நாடகத்துக்கு எப்படி நடிக்கணும்னு சொன்னோன்னா பிளைனாக யாருன்னே தெரியாமல் கேட்டேன்னா வச்சேன்.